ஹலோ மக்களே, வெல்கம் டு சுகுசோ கிச்சன். இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது தரமான சுவையான சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக். நான் சொல்கிறேன், இதே மெத்தடில் செஞ்சு பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்ச் கேக் சூப்பராக வரும். வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 1 கப் மைதா எடுத்துக்கோங்க, அதாவது 250 கிராம். இதோட 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் 15 கிராம் வரும், அதை ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் 7.5 கிராம்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதே போல் பாதி அளவு பேக்கிங் சோடா 3.5 கிராம்ஸ் போல் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். சலிச்ச பிறகு எல்லாத்தையும் விஸ்கால கலந்து விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பவுலில் 4 முட்டை எடுத்துக்கோங்க. இப்போ பீட்டரை 1 ஸ்பீடு வச்சு முட்டையை கலந்து விட்டுக்குங்க. எக்கு லைட்டாக பீட் பண்ண பிறகு 2 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் போட்டுக்கோங்க. ஒன் கப் ஆஃப் பவுடர் சுகர் 250 கிராம்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணி பீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா ஃபோமியாக பீட் பண்ணிக்கோங்க. லைட் எல்லோ ஒயிட்டாக டர்ன் ஆகும்போது 30 ml ஆயில் ஆட் பண்ணிவிட்டு 30 செகண்ட் பீட் பண்ணிக்கோங்க. ஆன பிறகு பீட்டரை ஆஃப் பண்ணிக்கோங்க. ட்ரை இன்க்ரீடியன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஆட் பண்ணி விஸ்கால கலந்து விட்டுங்க. இந்த ஸ்டேஜில் 60 ml மில்க் ஆட் பண்ணிவிட்டு ஸ்லோவாக கலந்து விட்டுங்க. ஸ்கொயர் டின்னில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு பட்டர் ஷீட்டை போட்டுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச கேக் பேட்டரை டின்னில் ஊற்றிக்கலாம். கேக் டின்னில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அதிகமாக ஆயில் அப்ளை பண்ணிங்கன்னா எட்ஜஸில் ஹார்ட் ஆகிடும். பேட்டரை கேக் டின்னில் ஊற்றிட்டு 2 to 3 டைம்ஸ் டேப் பண்ணிக்கங்க. அப்போ தான் உள்ளே இருக்க ஏர் பபிள்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகும். ஓடிஜியை 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண பிறகு 180 டிகிரி செல்சியஸில் 30 to 35 மினிட்ஸ் கேக் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. 5 மினிட்ஸ் கூட்டியோ குறைச்சியோ உங்கள் ஓடிஜிக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. டைம் முடியும் போது உங்கள் கேக்கில் டூத் பிக்கை வச்சு பாருங்கள். டூத் பிக்கில் கேக் ஒட்டலைன்னா கேக் வெந்துடுச்சுன்னு அர்த்தம். தரமான சுவையான சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக் ரெடி. வாங்க சாப்பிட்லாம். நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் செஞ்சு பாருங்கள், எல்லாரும் திரும்ப வேணும்னு கேட்பாங்க.